ஒரு காணொலியை பற்றி தான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்வதற்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக படைக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவனாகிய நான் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்றால் இங்கே ஆட்சியாளர்லாம் இருக்கான அவனுக்கெல்லாம் தலையில் சில நேரத்தில் மூளை சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது பாருங்கள். இவெல்லாம் முன்னாள் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர். அதால் தான் அவருக்கு கொஞ்சம் மரியாதையோடு சொல்கிறேன். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நம்ம இபிஎஸ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாரு. முதலாவது அந்த செய்தியை பாருங்கள். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகஎண் 115, பாகஎண் 115, காயத்ரி நகர் 3வது தெரு, கதவு எண் 1. அதில் 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்கு. பாகஎண் 117, அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாகஎண் 117, ரோஜா தோட்டம் 2வது தெரு, கதவு எண் 1, 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 510 வாக்குகள் 2 வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் நாங்கள். இதுதான் இந்த காணொளி. இதை குறித்தான ஒரு விளக்கத்தை தான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வந்திருக்கிறேன். ஏனென்றால் சொல்ல வேண்டியது என்மேல் விழுந்த கடமை அது. ஏன்னா இது அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் ஓட்டு கிறிஸ்துவில் அவருக்கு போடலான்னு நினச்சா கூட அந்தாலே வேணான்னு எட்டி உதைக்கிறான். நீ வேண்டாம், எனக்கு கிறிஸ்துவ ஓட்டே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு செய்தியை சொல்கிறாரு. அது முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒரு ஆள்னு சொல்கிறதால தான் நான் இந்த காணொலியை போடுறேன். இது யாரோ ஒரு அரசு அதிகாரியோ இல்லை வேற ஒரு ஆள் யாரோ தெரியாத பொத்தாம்போக்கா சொல்லியிருந்தால் இதை விட்டுட்டு இருப்பேன். ஆனால் காலையிலேருந்து திருப்பி இதை போடுறான். எஸ்ஐஆருக்கு ஆதரவாக இதை செய்ய வேண்டும் என்று அவர் இதுக்காகத்தான் நான் கோர்ட்டுக்கு போனேன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிலை அவர் டிவியில் சொன்னதால தான் எனக்கு இந்த கோபம் வருகிறது. இதுக்கும் எஸ்ஐஆருக்கு என்ன சம்பந்தம்? எஸ்ஐஆர் என்ற ஒன்று தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. அதை நீ தேவையில்லாமல் நீங்கள் ஆதரிக்கிறீங்க. அதுலேயே உனக்கு பாதி இந்த வாட்டி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஓட்டு கூட உனக்கு விழ போகிறதில்ல அதிமுகவுக்கு. அதுவும் கிறிஸ்துவ மீது ஒரு வஞ்சகமாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஏன்னா இந்த செய்தியை நான் முதலாவது இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு சொன்னேன்னா சரியாக இருக்கும். ஏன் இந்த கோபம் எனக்குன்னா, அந்த இடம் இரும்புலியூர் என்ற ஒரு இடம். அந்த இரும்புலியூரில் இருக்கிற அந்த 2 தெருக்களிலே இருக்கிற 2 வீடுகளிலே இருக்கிற நபர்கள், ஒரு வீட்டிலே 350 பேர், ஒரு வீட்டிலே 150 பேர் வாக்காளர் அட்டை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இருந்தார்கள். இருக்கும்போது அங்கு பெறப்பட்டது. சரி, இந்த இடத்தை குறித்து உங்களுக்கு அந்த செய்தி தகவல் தெரிய வேண்டும். என்ன இடம் அது? அது டிபிஎம் என்ற ஒரு தி பெந்தகோஸ்ட் சர்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தின் தலைமை சபை இருக்கிற இடம். எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் சில 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் மக்கள் கூடி ஒரு ஆராதனை நடத்துகிற ஒரு இடமாக அது இருக்கிறது. தினந்தோறும் 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கூடுவாங்க. ஒரு வாரம் அந்த ஆராதனை திருவிழா அங்கே நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற பல அந்த டி பெந்தகோஸ்ட் என்று சொல்வார்களே, அவர்கள் அங்கு கூடி ஜெபிப்பாங்க. முன்னால் அது சிலோன் பெந்தகோஸ்ட் என்று இருந்தது.
அதுக்கு தமிழ்நாட்டிலே சுமார் எனக்கு ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் 20 லட்சம் மக்கள் இருப்பார், ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டை ஒரே நாளில் இவர் கெடுத்துட்டார் பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் இவர் கெடுத்துட்டாருன்னு? ஏன்னா இவர் கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சராக, முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிற ஒரு மூளையோடு விசாரிக்க வேண்டாமா? அவ்வளோ பேர் கூடுற ஒரு தலைமை ஸ்தாபனத்துடைய இடம் அது, தலைமை அலுவலகம். அங்கே இருக்கிற ஊழியம் என்ன, அங்கே இருக்கிற கிறிஸ்துவனுடைய நேச்சர் என்ன, அவர்கள் எல்லாம் முழு நேர ஊழியர்களாக எல்லாரும் தங்கள் வீடுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேயே தங்கி வேலை செய்கிறவர்கள், கடவுளுக்காக வேலை செய்கிறவர்கள். ஒரு மத வழிபாட்டு தளம் இருப்பதாகவும் அங்கு தங்கியிருந்தவர்களின் வாக்காளர் பட்டியல் தான் அந்த பட்டியலில் வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாகம் எண் 115 697 ஓட்டுகள் அந்த பழைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததாகவும், தற்பொழுது அங்கிருந்தவர்களுக்கு 54 பேருக்கு மட்டுமே இந்த தீவிர வாக்கு திருத்தத்தின் போது அந்த படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகவரியில் கள ஆய்வின் போது 275 வாக்காளர்கள் இடமாற்றம் சென்று விட்டதாகவும், 4 வாக்காளர்கள் இறந்து விட்டதாகவும், 49 பேர் கள ஆய்வின் போது அங்கு இல்லை எனவும் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் தெரிவித்திருக்கிறார். மொத்தமுள்ள 697 வாக்காளர்கள் 380 பேர் அங்கு இல்லை என்பது கள ஆய்வின் போது தெரிய வந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மத வழிபாட்டு தளத்தின் போது ஊழியம் செய்வதற்காக அங்கேயே அவர்கள் பல ஆண்டுகளாக தங்கியிருக்கிறார்கள். பல்வேறு ஊரிலிருந்து தங்கியவர்கள் அந்த பகுதியிலே வாக்காளர் அடையாள அட்டை பெற்று ஒவ்வொரு தேர்தலின் போது வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டியல் தான் தற்போது அங்கு வந்திருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இதில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை. கள ஆய்வின் போது யார் அந்த பகுதியில் இருக்கிறார்கள், முறையான வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான ஆட்கள் தங்குவாங்க, அங்கே தொடர்ந்து பணியில் இருப்பாங்க. அவங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊருக்கும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் வருவாங்க. ஆனால் அவர்களுக்குன்னு நிலையான ஒரு இடம் என்றால் அது தலைமை அலுவலகம் தான். அங்கே இருக்கிற வீடுகளில் தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கான ஒரு பதிவு, தன் வாக்காளர் அடையாள அட்டையை அங்கே இருக்கிற அவர்களுடைய 2 சொந்த இடங்களிலே அவர்கள் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவன் வேறு இடத்துல எங்கேயாவது இருப்பான், போயிருப்பான், வருவான், ஏதோ இருப்பான். அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்துக்கு ஏன் 500 பேர் வேலைக்கு இருக்கக்கூடாதா? அவன் அங்கே அந்த வீட்டில் அவன் தங்கி அங்கேயே இருந்து கொடுத்தணும்னு நடத்தணும்னு அவசியம் இல்லை, டெய்லி அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அங்கே அதை பதிவாய் வைத்திருந்து பல இடங்களுக்கு போய் வேலை செய்துவிட்டு திரும்பி வரவர்களாக கூட இருப்பார்கள். 10 பேர் வேறு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருப்பாங்க, இங்கே வேறு இடத்துல போயிருப்பாங்க, இருப்பாங்க. நீ அதை சரியாக பதிவு செய்து இன்றைக்கி எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க, இன்று எத்தனை இருக்காங்க? இது சுமார் 10 வருடங்களுக்கு முன்பாக 5 வருடங்களுக்கு முன்னாலே எடுக்கப்பட்ட பழைய ரிப்போர்ட்டு. இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எடுத்து அதை சரி செய்து பார்ப்பது தான் நீதி தவிர, அது என்ன இடம்னு தெரியாது, அது போலி வாக்காளர் அங்கே சேர்த்துட்டான். தேவையில்லாத இதை திமுக வேற இழுக்கிற தேவையில்லாத இந்த வாக்குகள் எல்லாம். நாங்களே கிறிஸ்தவர்களே இன்றைக்கி 2 பேர் மேலே கடும் கோபத்தில் இருக்கோம், திமுக அண்ணா திமுக மேலே. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எவனும் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது என்ற நிலைப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தேவையில்லாத நீ அது இன்னும் திமுக ஓட்டு இல்லை, இது ஒரு ஓட்டு உங்கள் 2 பேருக்கு வரப்போகிறது இல்லை. இன்றைக்கி கடுமையாக சொல்கிறேன் நான். உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட மூளை இருக்காதா? அது அந்த இடத்துல இருக்க மாட்டானா அவ்வளோ பேர்? இதுக்காக தான் எஸ்ஐஆருக்கு போய் இவர் கோர்ட்டுக்கு போனாராம். என்ன பதில் இது? சொல்லுவான் ஒரு இதில் சொல்லுவான், ஒன்று முட்டா பீஸு, ஒன்று முழு அரக்கு இருக்குன்னு. இந்த 2 முதலமைச்சர் இப்படி தான் இருக்கான். இவங்க எவ்வளோமே படிப்பறிவு இல்லையா, அவங்களுக்கு சொந்த அறிவு இல்லையா, கேள்வி அறிவு இல்லையா, கேள்வி ஞானம் இல்லையா? அது எந்த இடம், அந்த தெரு பேர் என்ன தெளிவாக சொல்கிறார் இவர். பாகம் எண் 117 கீழே 350 பேர் இருந்தாங்க. அந்த வீட்டு நம்பர் 1 தாம்பரம் சட்டமன்ற இதெல்லாம் சொல்கிற தெரியுதுல்ல. அதை விசாரிக்கணும் இல்லை, அது எந்த மாதிரி இடம், அது எங்கே, அந்த இரும்புலியூரில் யார் இருப்பாங்க, அங்கே என்ன இருக்குது, எவ்வளோ பெரிய திருச்சபை இருக்குது, அங்கே அவ்வளோ கிறிஸ்துவல் கூடுறாங்க வருஷத்துக்கு. இவ்வளோ பேர் இருக்கிற இடத்த பொத்தாம் போக்காக நீ பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் பிஜேபி அரசுக்கு வாக்களிக்கக்கூடாது. உங்கள் எஸ்ஆருடைய நோக்கம் என்ன? கிறிஸ்தவருடைய வாக்குகளை நீங்கள் எடுத்துடணும். ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. அதற்காக நீங்கள் இவ்வளோ மட்டமான வேலை செய்கிறீங்கன்றது வெளிப்பாடாக தெரியுது எங்களுக்கு. கிறிஸ்தவ ஓட்டுக்களை கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதனாலே பிஜேபியோட கூட்டணி இருக்கிற அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கடுமையான குற்றச்சாட்டை உங்கள் மேல் வைக்கிறேன். இதுதான் நேச்சர், இதுதான் உண்மை. ஆகவே இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஞானத்தோடு, ஏன்னா நீங்கள்லாம் கட்டாயப்படுத்தி எங்கள் கெட்ட நேரம் நீங்கள்லாம் முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கீங்க, வர வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க.
எங்கள் தலையெழுத்து உங்களுக்கு கீழே தான் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எங்கள் மக்களுக்கு இன்னும் சரியான ஞானம் வரமாட்டேங்குது. கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் நல்ல அறிவு இருந்தால் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க போட்டு தொலைக்கிறதால உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பேசுகிற இப்படி தரம் கெட்ட காரியங்கள், இப்படி காரியத்தெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் வந்துட்டோம் பாருங்க. ஆகவே சொல்லுகிறேன், அங்கே இருக்கிற ஆட்கள் பதிவு செய்ததெல்லாம் உண்மை. அங்கே இருக்கிற ஆட்கள் அவ்வளோ பேர் இருப்பார்கள், மேலே கூட இருந்திருக்கலாம். ஒரு சிலர் மட்டும் அங்கே தங்களுடைய வாக்குகளை, ஏனென்றால் எப்படியாவது ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பதற்காக வேலை செய்கிறேன். ஏன்னா அங்கே தங்கள் வீடுகளை விட்டு தங்கள் முழு நேரமாக வந்து அங்கேயே தங்கி அங்கே இருக்கிற அந்த சர்ச்சில் இருந்து பணி செய்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் உண்டு. அந்த டோர் நம்பர் 1, அதாவது காயத்ரி நகர் அந்த 3வது தெருவில் டோர் நம்பர் 1 இருந்தது. தற்போது 60 நபர்கள் மட்டுமே இந்த சர்ச்சில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ரோஜா தோட்டம் 2வது தெருவில் உள்ள அந்த 1ஆம் நம்பர் வீட்டில் வந்து யாருமே இல்லை. அது வந்து சர்ச்சில் பணிபுரிந்த அந்த 150 வாக்குகள் இருந்ததாகவும், தற்போது அது வந்து 40 வாக்குகள் மட்டும்தான் தற்போது உள்ளது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு காரணமாக நேரடியாக அவர்களை பார்த்து புகைப்படம் எடுத்து தற்போது இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அப்படிப்பட்டவர்கள் பதிவு செய்த இடமா இருந்திருக்கலாம். அதை சரியாக விசாரித்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வாக்குரிமை தர வேண்டும். அதில் யாரையாவது நீங்கள் விட்டு எடுத்து தவறாக செய்திருந்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை எடுப்போம். 2வது, இந்த திமுக அரசுக்கு சொல்கிறேன், இந்த தேவையில்லாமல் நீங்கள் 2 டபுள் கேம் ஆடாதீங்க. ஒரு பக்கம் எஸ்ஆர் வேணான்றீங்க, ஒரு பக்கம் நீங்கள் தான் அரசு ஊழியர்கள் அமைச்சு இதெல்லாம் வேலை செய்கிறீங்க. ஒன்று சரியான நிலைப்பாடு இருந்தால் அரசு ஊழியர்கள் எல்லாம் எஸ்ஆருக்கு அனுப்பிச்சு அந்த எடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து இதை நிறுத்துங்க. கிறிஸ்தவ வாக்குகளையும் இஸ்லாமிய வாக்குகளையும் எப்படி நீங்கள் பீகார்லேயும் யூபிலையும் செய்தது போல் தமிழ்நாட்டில் செய்ய விட்டு விடாதீங்க. வெளியே இருந்து வருகிற அந்த வெளியூரிலிருந்து வருகிற வெளியூருக்காரனுக்கு சரியாக விசாரித்து சரியாக பதிவு செய்து அவர்களுக்கு வாக்குரிமை தாங்க. இல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற இந்த இடம் கூட நமக்கு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.